ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். ஜனவரி 1 2026க்கு பிறகு ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்களுக்கு டாப்ஸ் திட்டத்துக்கு கீழே வழங்கப்பட்ட இன்டரிம் மந்த்லி பே அவுட் இது தொடர்பாக ஏற்கனவே நம்ம தமிழக அரசு அரசாணையை வெளியிட்டிருந்தாங்க. ஆனால் இப்போது அதில் ஒரு முக்கியமான திருத்தத்தை செஞ்சு புதிய அரசாணையை வெளியிட்டிருக்காங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா 6வது ஊதிய குழுவின் அடிப்படையில் கடைசி ஊதியம் பெற்றவர்கள் என்ன செய்ய வேண்டும், 30% இன்டரிம் பே அவுட்னா என்ன, 10,000 குறைந்தபட்ச தொகை எப்படி வருது, 6வது ஊதிய குழுவினருக்கு 262% டியர்னஸ் ரிலீஃப் கிடைக்குமா, 7வது ஊதிய குழுவில் ஊதியம் பெற்றவங்களுக்கு எவ்வளவு டிஆர் வரும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் தெளிவாக சொல்கிற மாதிரி ஒரு அரசாணையை வெளியிட்டிருக்காங்க. அதில் இருக்கிற எல்லா விஷயங்களையும் நான் இப்போ உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். முதல்ல இந்த அரசாணையினுடைய முக்கிய விவரம் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். இந்த புதிய உத்தரவு அதாவது ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் நம்மளுடைய நிதித்துறை மூலமாக தான் இதை வெளியிட்டிருக்காங்க. டாப்ஸ் தமிழ்நாடு அஷ்யூர்டு பென்ஷன் ஸ்கீம் நிறைய விஷயங்கள் நம்ம இதை பற்றி பார்த்துருக்கோம். ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா இந்த டாப்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம். அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஜிஓவுடைய நம்பர் 168 உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஜிஓ 168 என்றைக்கு வந்துச்சுன்னா 14/8/2026 ஆடி 29 அன்னைக்கு. சரி, இப்போது இந்த அரசாணையில் இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வெளியிட்டிருந்தாங்க இல்லையா 111 16/6/2026 ஜூன் மாதம் 16ஆம் தேதி இந்த அரசாணை வெளியிட்டிருந்தாங்க. ஸோ அதை மேற்கோள் காட்டியிருப்பாங்க. இதில் இந்த புதிய அரசாணையினுடைய நோக்கம் என்ன? இன்டரிம் மந்த்லி பே அவுட், இன்டரிம் மந்த்லி ஃபேமிலி பே அவுட்டுக்கு வழங்கப்படுற அந்த டியர்னஸ் ரிலீஃப் இது தொடர்பான விதிகளில் அமெண்ட்மெண்ட் செஞ்சுருக்காங்க. அந்த அமெண்ட்மெண்ட்டு தான் இப்போ நம்ம முக்கியமாக பார்க்க போகிறோம். முதல்ல இந்த டாப்ஸ் இன்டரிம் பே அவுட்னா என்ன? இன்டரிம் பே அவுட் இடைக்கால தொகை அப்படின்னு சொல்கிறாங்களே, இடைக்கால ஓய்வூதியம் சொல்கிறாங்களே, அது என்ன அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இன்னுமே ஒரு கிளியர் கட்டான ஐடியாவே இல்லை. முன்னாடி இருந்த அரசாணைப்படி பார்த்திங்கன்னா அந்த சிபிஎஸ் கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு கீழே பணியாற்றிய தகுதியான அரசு ஊழியர்கள் இல்லை 1/1/2026க்கு முன்னாடி அல்லது அதற்கு பிறகு ஓய்வு பெறும்போது, அதாவது இந்த 2026வது வருஷம் ஜனவரி 1க்கு அப்புறம், ஜனவரி 1ஆம் தேதி இல்லை 1க்கு அப்புறம் ஓய்வு பெறும்போது அவங்களுக்கு இன்டரிம் மந்த்லி பே அவுட் வழங்குறதுக்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. அதே போல் டெத் இன் ஹார்னஸ் ஏற்பட்டுச்சுனாலும் இன்டரிம் பே அவுட் தொடர்பான ஏற்பாடுகள் இருக்குது. ஓய்வு பெற்ற பிறகு அரசு ஊழியர் இறந்து விட்டால் தகுதியான குடும்பத்தினருக்கு இன்டரிம் மந்த்லி ஃபேமிலி பே அவுட் வழங்குறதுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. இப்போது முக்கியமான கணக்கீடு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, முன்னாடி இருந்த அரசாணைப்படி இந்த இன்டரிம் மந்த்லி பே அவுட் அதை எப்படி கொடுப்பாங்கன்னா, கடைசியாக நம்ம வாங்கின அந்த மந்த்லி பேசிக் பே இருக்கும் இல்லைங்களா, அதோடைய 30%, அப்படி இல்லைன்னா 10,000 ரூபாய். இதில் எது அதிகமோ அது இன்டரிம் மந்த்லி பே அவுட்டாக கணக்கிடப்படும். இதுக்கு மேலாக ஒரு 60% டியர்னஸ் ரிலீஃபும் வழங்கப்படும் சொல்லி முந்தைய உத்தரவில் குறிப்பிடப்பட்டிருந்துச்சு. அதாவது எளிமையாக நம்ம சொல்லணுன்னா, கடைசி பேசிக் பேயில் 30% கணக்கிடணும். அதில் 10,000க்கு குறைவாக இருந்துச்சுன்னா மினிமம் நம்ம 10,000 கொடுத்துடணும். அதுவே 10,000க்கு மேலே இருந்துச்சுன்னா அந்த 30% தொகை தான் நம்ம அடிப்படையாக வச்சுக்குவோம். ஆனால் இங்கே தான் ஒரு புதிய பிரச்சனையே வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். புதிய பிரச்சனை, அது என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்பீங்க. இந்த தகுதியான அரசு ஊழியர்களில் சில பேர் 7வது ஊதிய குழு பே ஸ்கேலில் கடைசி ஊதியம் பெற்றிருக்கிறாங்க. சில பேர் 6வது ஊதிய குழு பே ஸ்கேலில் கடைசி ஊதியம் பெற்றிருக்காங்க. அதனால் இவங்களுக்கு வழங்க வேண்டிய அந்த டியர்னஸ் ரிலீஃப் எந்த விகிதத்தில் கணக்கிட வேணும் அப்படிங்கிறதான். இதுதான் இப்போ அரசினுடைய கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டுச்சு. 6வது ஊதிய குழுவினருக்கு ஏன் 262%? 6வது ஊதிய குழுவினருக்கு எதுக்கு 262%? இது எல்லாருமே கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. இந்த அரசாணையினுடைய இந்த பேராகிராஃபில் பாருங்கள். இப்போ இந்த 2வது பேஜில் 262% போட்டிருக்கு இல்லைங்களா. 6வது ஊதிய குழுவின் கீழே தொடர்ந்து ஊதியம் பெற, அதாவது ஊதியம் பெற்று வர அல்லது கடைசியாக ஊதியம் பெற்ற அரசு ஊழியர்களுக்கு 1/1/2026 முதல் பொருந்தக்கூடிய டியர்னஸ் அலவன்ஸ் விகிதம் 262% அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு.
இதனால தான் 6வது ஊதிய குழுவில் கடைசி ஊதியம் பெற்றவங்களுடைய டாப்ஸ் இன்டரிம் பே அவுட்டுக்கு டிஆர் எப்படி கணக்கிடுறது அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. இதுக்கு தான் தற்போது அரசு தெளிவான ஒரு உத்தரவை வழங்கியிருக்காங்க. இப்போ அந்த முக்கியமான அமெண்ட்மெண்ட் அது என்ன திருத்தம்ன்றதை பார்த்துடலாமா? அரசு இந்த விஷயத்தை முழுமையாக பரிசீலிச்சு அவங்க பரிசீலித்த பிறகு ஏற்கனவே வெளியிடப்பட்ட அந்த அரசாணையினுடைய தொடர்புடைய விதிகளில் பார்ஷியல் மாடிஃபிகேஷன் இல்லை அமெண்ட்மெண்ட் செஞ்சு உத்தரவிட்டிருக்காங்க. அதுபடி பார்க்குறப்ப இன்டரிம் மந்த்லி பே அவுட், இன்டரிம் மந்த்லி ஃபேமிலி பே அவுட்டுக்கு டியர்னஸ் ரிலீஃப் பொதுவாக 60% அப்படிங்கிற யூனிஃபார்ம் ரேட்டில் வழங்கப்படும். ஆனால் 6வது ஊதிய குழுவில் கடைசி ஊதியம் பெற்றவர்களுக்கு தனியான விதிமுறை இருக்குது. அதுதான் இங்கே ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு அந்த கேஸ் 1 என்னென்னா, 6வது ஊதிய குழுவில் 30% தொகை 10,000க்கு குறைவாக இருந்துச்சுன்னா, ஒரு அரசு ஊழியர் 6வது ஊதிய குழுவின் கீழே கடைசியாக பெற்ற மந்த்லி பேசிக் பேயினுடைய 30% தொகை 10,000க்கும் குறைவாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோ. அவருடைய ஊதியம் 7வது ஊதிய குழுவின் கீழே ரெஃபிக்ஸ் அல்லது கிளைம் செய்யப்படவில்லை அப்படின்னா, அந்த இன்டரிம் பீரியடில் 30% தொகை 10,000 அப்படின்ற ஒரு மினிமம் அளவுக்கு ஸ்டெப் அப் செய்யப்படும். அதாவது 10,000க்கு குறைவாக வர தொகையை அப்படியே வழங்காமல் குறைஞ்சபட்சம் 10,000 உயர்த்தப்படும். இது முக்கியமாக மெயின் ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர் இறுதி செய்யப்படும் வரைக்கும் இன்டரிம் பீரியடுக்கு பொருந்தும் அப்படின்னு சொல்லி அரசாணை சொல்லுது. 30% தொகை 10,000, அதுக்கு மேலே 30%ன்றது 10,000க்கு மேலே இருந்துச்சுன்னா, இது இன்னொரு நிலை. 6வது ஊதிய குழு 6th பே கமிஷன் இருக்கு இல்லைங்களா, 6வது ஊதிய குழுவின் கீழே கடைசியாக பெற்ற அந்த பேசிக் பேயினுடைய 30% தொகை 10,000 அல்லது அதற்கு மேலே இருந்துச்சுன்னா, மேலும் அந்த ஊதியம் 7வது ஊதிய குழுவின் கீழே ரெஃபிக்ஸ் அல்லது கிளைம் செய்யப்படவில்லை அப்படின்னா, அவருக்கு அந்த டியர்னஸ் ரிலீஃப் 262% விகிதத்தில் சேங்ஷன் செய்யப்படும். அதுவும் எந்த நாள்லேருந்து பார்த்தீங்கன்னா, இந்த தகுதியான இன்டரிம் பே அவுட், இன்டரிம் மந்த்லி ஃபேமிலி பே அவுட் கிடைக்க தகுதியான தேதியிலிருந்து கிடைக்கும். இதுதான் இந்த புதிய அரசாணையினுடைய மிக முக்கியமான கிளாரிஃபிகேஷன். தகுதியான அந்த இன்டரிம் மந்த்லி பே அவுட்டு இல்லை இன்டரிம் மந்த்லி ஃபேமிலி பே அவுட் கிடைக்க தகுதியான தேதியிலிருந்து. ஒரு முக்கியமான விஷயம், இந்த 262% அப்படின்னா என்ன? நிறைய பேருக்கு இருக்கிற குழப்பம் இதுதான். இன்டரிம் பே அவுட்டுக்கு 262% முழுமையாக கூடுதலாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த அரசாணையை நிறைய பேர் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் அதுதான் இங்கே இல்லை. அரசாணை குறிப்பிட்ட விதிமுறைகளின்படி 6வது ஊதிய குழுவுக்கு கீழே கடைசியாக பெற்ற பேசிக் சேலரியை அடிப்படையாக கொண்ட சம்மந்தப்பட்ட கணக்கீட்டில் 262% டிஆர் ரேட்டு பயன்படுத்தப்படுது. அதே நேரத்தில் 7வது குழுவினுடைய கீழே கடைசியாக ஊதியம் பெற்றவர்களுக்கு பொருந்தும் அந்த டியர்னஸ் ரிலீஃபு 60% அப்படிங்கிற விகிதத்தில் மட்டும்தான் கணக்கிடப்படும் அப்படின்னு சொல்லி அரசாணை மீண்டும் ஒரு தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள், 6வது ஊதிய குழுவின் கீழே 25,000 பேசிக் பே ஒருத்தர் பெற்றுட்டு வராரு அப்படின்னு வச்சுக்கோ. அதில் 30% நம்ம கணக்கிட்டோன்னா 7,500 ரூபாய். ஆனால் 7,500ன்றது 10,000க்கு குறைவு. அதனால் இன்டரிம் பீரியடில் 7,500 அல்ல, குறைஞ்சபட்சம் 10,000 செட்டப் செய்யப்படும். இதுதான் முதல் முக்கியமான விதி. இப்போது இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். ஒரு ஊழியர் 6வது ஊதிய குழு பேசிக் பேயில் 40,000 அப்படின்னு வச்சுக்குவோம். 30%னா அந்த 40,000ல் 12,000, இது ஏற்கனவே 10,000க்கு மேலே இருக்குது. மேலும் அவருடைய ஊதியம் 7வது ஊதிய குழுவினுடைய கீழே இந்த ரெஃபிக்ஸ் அல்லது கிளைம் செய்யப்படவில்லை அப்படின்னா, அவருக்கு பொருந்தும் அந்த டியர்னஸ் ரிலீஃபு 262% விகிதத்திலே வழங்கப்படும். இந்த 2 நிலைகளையும் தான் இந்த அரசாணை தெளிவுபடுத்துது. ஆனால் 7வது ஊதிய குழுவில் ஊதியம் பெற்றவர்களுக்கு இங்கேயும் அரசாணை ஒரு முக்கியமான கிளாரிஃபிகேஷன் நமக்கு கொடுக்குது. 7வது ஊதிய குழுவின் கீழே தகுதியான அரசு ஊழியர் கடைசியாக பெற்ற அந்த பேசிக் பேயை வெளிப்படையாக கொண்டு இன்டரிம் பே அவுட்டு
கணக்கிடுற போது இந்த டியர்னஸ் ரிலீஃப் மட்டும் 60% அப்படிங்கிற விகிதத்திலே தான் இருக்கும். அரசாணையில் இது தெளிவாக மீண்டும் குறிப்பிடப்படுது. அதாவது 6th பே கமிஷன் சம்மந்தப்பட்ட நிபந்தனைகளில் 262% டிஆர், 7th பே கமிஷன் படி பார்த்தோன்னா 60% டிஆர். ஸோ இதை முக்கியமாக நீங்கள் நினைவில் ஞாபகத்தில் வச்சுக்கணும். இது யாருக்கு ஃபேமிலி பே அவுட்டுக்கும் பொருந்தும் பார்த்தீங்கன்னா, இன்டரிம் மந்த்லி ஃபேமிலி பே அவுட். இது வெறும் அமெண்ட்மெண்ட் கிடையாது. இன்டரிம் மந்த்லி பே அவுட்டுக்கு என்ன கொடுத்தாங்களோ அதுதான் இன்டரிம் மந்த்லி ஃபேமிலி பே அவுட்டுக்கும் பொருந்தும். அதாவது ஒரு ஓய்வுக்கு பிறகு அரசு ஊழியர் இருந்தார்னா தகுதியான குடும்பத்தினருக்கு வழங்கப்படுற அந்த இன்டரிம் ஃபேமிலி பே அவுட்டோடைய டியர்னஸ் ரிலீஃபு. ஸோ கண்டிப்பாக இந்த டேப்ஸ் ரிலேட்டடான அமெண்ட்மெண்ட் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இதில் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் இருக்குது. இந்த அரசாணையில் பெண்டிங் ஃபைனலைசேஷன் ஆஃப் த மெயின் ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ அதாவது இந்த இன்டரிம் பே அவுட் தொடர்பான முழுமையான மெயின் ரூல்ஸு மற்றும் ப்ரொசீஜர் இன்னும் இறுதி செய்யப்பட இருக்குது அப்படிங்கிறத தான் இந்த அரசாணையை வச்சு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ இந்த அரசாணையை வச்சு டேப்ஸோட ஃபைனல் பென்ஷன் ரூல்ஸ் எல்லாமே வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி யாருமே முடிவு செய்யக்கூடாது. இது குறிப்பாக இன்டரிம் பீரியடில் வழங்கப்படுற பே அவுட் மற்றும் அதற்கான அந்த டியர்னஸ் ரிலீஃப் தொடர்பான அமெண்ட்மெண்ட் ஆர்டர் அப்படிங்கிறத தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதே போல் இந்த அரசாணை ஒரு அரசு ஊழியர்களை பற்றின தகவல்களை மட்டும் சொல்லிட்டு நிற்கலை. இந்த கமிஷனர் ஆஃப் ட்ரெஷரிஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் அவங்களுக்கு அரசு ஒரு முக்கியமான உத்தரவை வழங்கியிருக்கு. அதன்படி அனைத்து பே அண்ட் அக்கௌண்ட் ஆஃபீஸர்ஸ், ட்ரெஷரிஸ் மற்றும் சப் ட்ரெஷரி ஆஃபீஸர்ஸ் இவங்களுக்கு இந்த அரசாணையை முறையாக பின்பற்றி செயல்படுறதுக்கான தேவையான இன்ஸ்ட்ரக்ஷனை வழங்க வேண்டும் அப்படின்னு உத்தரவிடப்பட்டிருக்கு. இந்த ஸ்ட்ரிக்ட் கம்ப்ளைன்ஸ் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் யாருக்கெல்லாம் இந்த அரசாணை அனுப்பப்பட்டிருக்கு அப்படிங்கிறத இந்த அரசாணையிலே குறிப்பிட்டிருக்காங்க பாருங்கள். 2 அப்படின்னு சொல்லி போட்டு மொத்தத்தில் இந்த அரசாணை என்ன சொல்லுது அப்படிங்கிறத நான் ஒரு ஷார்ட்டாக சொல்லிடுறேன். நீங்கள் இதை வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம் கூட அட்லீஸ்ட் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். இந்த அரசாணையை நம்ம ஒரே வரியில் சொல்லணும் அப்படின்னா, ஜனவரி 1, 2026 முதல் அதுக்கு அப்புறம் ஓய்வு பெற்ற டேப்ஸ் அல்லது சிபிஎஸ் தொடர்புடைய தகுதியான அரசு ஊழியர்களுக்கான இன்டரிம் மந்த்லி பே அவுட் மற்றும் ஃபேமிலி பே அவுட்டில் 6வது ஊதிய குழு மற்றும் 7வது ஊதிய குழுவினருக்கு டியர்னஸ் ரிலீஃப் கணக்கீட்டில் இந்த குழப்பத்தை அரசு தெளிவுபடுத்தியிருக்கு இந்த அரசாணை மூலமாக. குறிப்பாக 6வது ஊதிய குழு பேசிக் பேன் 30%, 10,000க்கு குறைவாக இருந்தால் 10,000 மினிமமாக செட்டப் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு 7,500, 9,000, 6,000 தான் வருது அப்படின்னா அது என்ன பண்ணுவாங்க, 10,000 அதை ஸ்டெப்அப் பண்ணி விட்டுருவாங்க. 30% 10,000 அல்லது அதற்கு மேல் இருந்தும் 7வது ஊதிய குழுவின் கீழே ரிஃபிக்ஸ் அல்லது கிளைம் செய்யப்படலை அப்படின்னா 262% டிஆர் ரேட்டு பொருந்தும்னு சொல்லியிருக்காங்க. 7வது ஊதிய குழுவின் கீழே கடைசியாக பெற்ற பேசிக் பேவுக்கு 60% டிஆர்னஸ் அலவன்ஸ் அடிப்படையில் கணக்கிடப்படும். இன்டரிம் ஃபேமிலி பே அவுட்டுக்கும் இந்த விதிமுறைகள் பொருந்தும். மேலும் டேப்ஸினுடைய மெயின் ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் இன்னும் ஃபைனலைசேஷன் ஆகலை. ஸோ இதுதான் இந்த அரசாணையினுடைய முக்கிய சாராம்சம். ஒரு முக்கியமான டிஸ்க்ளைமரை நான் இங்கே சொல்லிடுறேன். இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிற தகவல் எல்லாமே இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த அரசாணையை அடிப்படையாக வச்சு தான் இந்த தகவல் எல்லாமே பதிவு பண்ணியிருக்கேன். ஸோ 14/8/2026 ஜிஓ நம்பர் 168 ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் டேப்ஸ் ரிலேட்டடாக வெளியிட்ட அரசாணை. தனிநபருக்கு கிடைக்கிற சரியான தொகை, அவருடைய கடைசி பேசிக் பே கமிஷன், தகுதி தேதி மற்றும் சம்மந்தப்பட்ட பதிவுகள் இது எல்லாத்தையும் இந்த அரசாணையில் உள்ள தகவல் படி தான் நான் விளக்கமாக கொடுத்துருக்குறேன். தனிநபருக்கு கிடைக்கிற இந்த சரியான தொகை, அவருடைய கடைசி பேசிக் பே கமிஷன், தகுதி தேதி மற்றும் சம்மந்தப்பட்ட பதிவுகள் இது எல்லாத்தையும் பொறுத்து மாறுபடலாம். எனவே தனிப்பட்ட பே அவுட் தொகையை உறுதி செய்கிறதுக்கு சம்மந்தமான பே அண்ட் அக்கௌண்ட் ஆஃபீஸர், ட்ரெஷரி அதிகாரப்பூர்வ துறை மூலமாக தான் நீங்கள் சரி பார்த்துக்கணும். மேலும் இந்த அரசாணையே டேப்ஸினுடைய ஃபைனல் ரூல்ஸ் இல்லை, இன்டரிம் பே அவுட் தொடர்பான அமெண்ட்மெண்ட் ஆர்டர் அப்படிங்கிறத நீங்கள் குறிப்பாக நினைவில் வச்சுக்கோங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். டேப்ஸு, சிபிஎஸ், ஓபிஎஸ், அரசு ஊழியர்கள் மற்றும்
ஓய்வூதியம் தொடர்பான முக்கியமான அரசாணைகளை எளிமையாகவும் தெளிவாகவும் தெரிந்துக்கிறதுக்கு நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு முக்கியமான தகவலோடு நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ. அண்ட் உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.